செய்திக்கு நேராய் போக போகிறோம். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:13-23. அல்லேலூயா. எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுங்க வாசிங்க. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். இந்த விஷயத்தில் நியாயம் கிடைக்காமல் போகிறவர்களும் உண்டு. இதுதான் இந்த மாதம் வாக்குத்தத்தம். ஜெபம் நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவன், இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க ஜெபிக்கும். இந்த வசனத்தின்படி எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாமல் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, ஆவியானுடைய அசைவாடுதல் இருப்பதாக, ஒவ்வொரு ஹார்ட்டையும் டச் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலம் அவருடைய ஆத்துமா போஷிக்கப்படணும், அவருடைய ஆத்துமா செழிக்கணும். கர்த்தர் கிரியை செய்வீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சொல்லணும் ஆமேன். அப்படின்னா அப்படியே செபிச்சபடியே ஆக கடவட்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். ஒருத்தர் நம்ம வாக்குத்தத்தை பார்த்து, என்ன பாஸ்டர் இப்படி எடுத்திருக்கீங்க இது அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. என்ன தான் சொல்ல போகிறார் பாஸ்டர் இதில் அப்படின்னு நினச்சோம். அப்படின்னு ஏழையின் வயல். என்ன வயல்? சரி, அப்புறம் வருவோம். வயல்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம். வயல்னா என்ன? அது தெரியாமல இருக்கும். சுற்றி சுற்றி வயல் தானே கிடக்கு. ஊரை சுற்றி என்னதான் இருக்குது? வயல் தானே இருக்குது. வயல்னா என்னது? விளைநிலம், மகசூல் பண்ணுகிற இடம், விவசாயம் பண்ணுகிற இடம் வயல். சரி, நமக்கு வயல் எது? நம்முடைய மனசு. நம்முடைய மனசு ஒரு வயல், நம்முடைய வீடு ஒரு வயல், நம்முடைய சபை ஒரு வயல். சொல்லுங்கள், சபை ஒரு உம்முடைய வீட்டின் நன்மையினால் என்ன திருச்சி. அப்போ வீடு ஒரு வயல், சபை ஒரு வயல். கர்த்தர் நம்முடைய சபையிலே நம்மளை வைத்திருக்கிறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை தேவனுடைய தோட்டம். நாங்கள் அதில் வேலையாட்களாய் பண்ணையாட்களாய் இருக்கிறோம். ஊழியக்காரங்களாம் தோட்டத்தில் வேலை செய்கிற கூலியாட்கள். விசுவாசிகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்கள். சொல்லுங்கள், மரங்கள். தோட்டத்தில் இருக்கிற மரங்கள். உங்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லுங்கள், மரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், கொத்தி உரம் போடணும், கையை உயர்த்தி பாடணும், கையை கீழே தருங்க, ஒன்று செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யணும். உங்களை வளைச்சி உங்களை ஆண்டவர் தோட்டத்துக்கு தானாக வளைஞ்சிக்கிட்டு போகிறத முட்டு கொடுக்கணும், ரொம்ப வளைய விடாமல் அப்படி நிமிக்கணும், உங்களை ஒரு பாடாக படுத்தணும். எங்களை எவ்வளோ வேலை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஸோ தேவனுடைய தோட்டத்தில் நீங்கள் மரங்களாக செடிகளாக இருக்கிறீர்கள். நாங்கள் அதில் யாராக இருக்கிறோம்? ஊழியர்களாக இருக்கிறோம். வயல், உங்களுடைய வீடாகிய வயல், உங்களுடையதான கடையாகிய வயல், உங்கள் தொழிலாகிய வயல். ஒரு தொழில் செய்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு வயல். காலையில் வயலுக்கு போயிட்டு வந்தேன், காலையில் கடைக்கு போயிட்டு வந்தேன், காலையில் போய் கடையை திறக்கிறேன். உங்களுடைய தொழில் அது வயல். உங்களுடைய கடை, கம்பெனி, மில்லு, ஃபேக்ட்ரிக்கு, மில்லுக்கு போகிற வேலைக்கு, அதுதான் உங்களுக்கு என்னது? வயல். அதில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. ஸோ இப்படி வயலை நம்முடையதான வேலை ஸ்தலமாக வைத்து கொள்ளலாம், வீடாக வைத்து கொள்ளலாம், சபையாக வைத்து கொள்ளலாம். சரி, அதில் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு மிகுதியான விளைச்சலை தரப்போகிறார். ஆமென். அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். உங்களுடைய பிரயாசத்திலும் தொழிலிலும் வேலையிலும் ஒரு மிகுதியான லாபத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு மாற்றம் வரும், என் தொழிலில் ஒரு மாற்றம் வரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவார். என் கடை, எத்தனை கடை இருக்கட்டும், எத்தனை போட்டியாளர்கள் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறப்பா.
உண்மையுள்ளவர்களுக்கு அவர் உண்மையாக இருக்கிறார். ஆமென். ஒரு மகசூலும் கொடுக்கலை, விளையிறது பூரா தானே எடுத்துக்கிறது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடையதான ஆலயத்தில் வரும்போது உன்னுடையதான தேவனுக்கு என்ன செய்யணும்? யாத்திராகம புஸ்தகத்தில் நினைக்கிறேன், யாத்திராகம புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு, நீ பாருங்கள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை கடைசி வரியை பாருங்கள். என் சந்நிதியிலே வெறுங்கையாய் வரக்கூடாது. சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போகணும்? காணிக்கையோடு போகணும். சர்ச்சுக்கு வெறுங்கையாக போகக்கூடாது. அன்னைக்கே இந்த ரூல்ஸ் போட்டிருக்காரு. என் சந்நிதியில் வெறுங்கையாக என்ன செய்ய வேணாம்? வர வேண்டாம். நீ சர்ச்சுக்கு என்னத்துக்கு வர்ற? வெறுங்கையை கொண்டுக்கிட்டு, வெறுங்கையும் வீசின கையுமா? ஒவ்வொரு ஆண்மகனும் வருஷத்தில் 3 தடவை சர்ச்சுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். 17ஆம் வசனம் பாருங்கள். வருஷத்தில் 3 தடவை ஒவ்வொரு ஆண்மகனும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரணும். அது வர்றாங்க. கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, ஈஸ்டருக்கு வருஷத்தில் 3 தடவை. அப்படியா? வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு விசுவாசி என்றால் நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகணும். அது கனி கொடுக்கணும், ஈல்டு, நல்ல மகசூல் கொடுக்கணும். நம்மளால் ஆண்டவருடைய சபைக்கு கனி கொடுக்கிற மரமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம செய்திக்கு வருவோம், வாக்கு தத்துவத்துக்கு வருவோம். எல்லாரும் நீதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 13, 23 எடுங்க, மறுபடியும் வாசிங்க. ஏழைகளின் வயலில் மிகுதியான ஆகாரத்தை இந்த மாதத்தில் விளைய செய்ய போகிறார். மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். யாருடைய வயல்? ஏழைகளுடைய வயல்னா என்ன? பணக்காரங்களுக்கு ஒரு வயல், ஏழைக்கு ஒரு வயலா? அப்படி ஏழைகளுடைய வயல்னா என்ன? நான் இதை கொஞ்சம் பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில், அதாவது 3 தொழில் உண்டு. ஒன்று ஆடு மேய்த்தல், இன்னொன்று விவசாயம் செய்தல், இன்னொன்று நெசவு செய்தல். இது நெசவு செய்கிறது ரொம்ப கொஞ்சம் ஜனங்கள். ஆனால் 2 தான் மெயினான தொழில். ஒன்று ஆடு மேய்ப்பதும் விவசாயம் செய்வது. ஆதாமுடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேலே இது 2 தான் செஞ்சாங்க. அந்த காலத்தில் ஃபேக்ட்ரி கிடையாது, கம்பெனி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் மக்கள் செய்த 2 தொழில் என்னது? ஆடு மாடு மேய்ப்பது, விவசாயம் பண்ணும். 2 தொழில். அதனால தான் வயல்னு சொல்கிறார். ஏழைகளுடைய வயல். ஏழைகளுக்கு ஏது வயல்? அப்படி ஒரு வயலாக இருக்குது. தரிசு நிலம்னு இருக்குது, அப்படி தானே? நஞ்சைன்னு இருக்குது, புஞ்சைன்னு இருக்குது. புஞ்சை நஞ்சைன்னு இப்படித்தான் பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பைபிள் சொல்லுது யார் நிலம்? ஏழைகளின் நிலம்னு ஒன்று இருக்குது. நான் அதை ஆண்டவர்கிட்ட நான் இந்த வசனத்தை படித்தோடனே நானே ஒரு கேள்வி கேட்டேன். வயல் இருந்துருச்சுல, வயல் அவனுக்குன்னு ஒரு வயல் வந்துருச்சுல. கலந்து 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர்னா கூட விவசாயம் பண்ணி 10 மூடை விளையாமல் போயிடும். ஒரு மரக்காலுக்கே 10 மூடை விளையுமே. ஒரு 10 மூடை விளைஞ்சாத்தான் வருஷத்துக்கு மாதம் ஒரு மூடை நெல் அவிச்சா கூட போதுமே. அவன் எதுக்கு அவனை போய் எதுக்கு ஏழை லிஸ்ட்டில் சேர்க்கணும்? வயல்னு வந்த பிறகு அவனை ஏழைன்னு சேர்க்கலாமா? சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. வயல்னு ஒன்று இருக்குல்ல, தனக்குன்னு விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? விவசாயம் பண்ணி தானாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற சொந்த வயல் இருக்கும்போது அவனை எப்படி ஏழை லிஸ்ட்டில் சேர்த்தாருன்னு தெரியல இந்த பைபிளில். அப்படின்னு எனக்குள்ளே என்ன வந்துச்சு கேள்வி. அப்போ தான் ஏழை வயல்னால் என்னன்னு ஒரு கேள்விக்குமே கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தார். வாசிங்க நீதிமொழி யாத்திராகம புஸ்தகம், அதே 23ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வசனம். 6 வருஷம் நீ உன் நிலத்திலே பயிரிட்டு அதனுடைய பலனை எல்லாம் நீ சேர்த்துக்கொள்ளலாம், வச்சு சாப்பிட்டுக்கலாம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரமாணம். உனக்கு வயல் இருக்கா, நிலம் இருக்கா, திராட்சை தோட்டம் இருக்கா, வயல் இருக்கா, 6 வருஷம் நீ வேலை செஞ்சுக்க.
அதனுடைய மகசூலை போகிற நீ எடுத்துக்க. 7வது வருஷம் வரும்போது வாசிங்க, 7வது வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள ஏழைகள் எளியவர்களாகிய ஏழைகள் புசிக்கவும், மீதியானது அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சதை வெளியிலே நடமாடுகிற ஜந்துக்கள் பறவைகள்லாம் வந்து தின்னவும், அந்த நிலம் சொல்லுங்க சும்மா கிடக்க விட்டு விடு. எத்தனாவது வருஷம்? 7வது வருஷம் அந்த நிலத்தை சும்மா போட்டு யார் வந்து அதில் பலன் அனுபவிக்கட்டும்? ஏழைகள் எளியவர்கள், அவங்க சாப்பிட்டு மிச்சத்தை பறவைகள் ஜீவ ஜந்துக்கள். இப்போ சொல்லுங்க, ஏழைகளுடைய வயல் எது? புரியலையா? ஏழைகளுடைய வயல்னா எது? 7ஆம் வருஷம் அது ஏழைகளுடைய வயல். 6 வருஷம்தான் உங்கள் நிலம். 6 வருஷத்துக்கு தான் அது ஏன் நிலம். 7வது வருஷம் ஆயிடுச்சா அது யாருடைய நிலமாக மாறிடுது? சொல்லுங்க. ஏழைகளுடைய நிலம். 6 வருஷம்தான் உங்கள் நிலம். 6 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு அதில் சொந்தம். 7வது வருஷம் வந்துட்டா அந்த வயல் பக்கமே போகக்கூடாது, அந்த தோட்டத்து பக்கமே போகக்கூடாது. அது யாருடைய தோட்டமாக மாறுது? இப்போ வாங்க வாக்குத்தத்தம். ஏழைகளின் வயல். இப்போ சொல்லுங்கள், யாருடைய வயல்? இப்போ சொல்லுங்கள், யாருடைய வயல்? ஏழைகளுடைய வயல்னா எத்தனாவது வருஷத்து வயல்? 7வது வருஷத்தில் உள்ள வயல். அது அந்த 6 வருஷம் விளைஞ்சதை காட்டிலும் இந்த 7வது வருஷம் மட்டும் 6 வருஷம் 50 மூடை தான் விளைஞ்சிருக்கு. இந்த 7வது வருஷம் பாருங்கள், ஒரே வருஷத்தில் 50 மூடை விளைஞ்சிருச்சு. ஏன்? ஏழையின் வயல். அந்த வருஷம் யாருடைய பொறுப்புக்கு வருது? அப்போ ஏழைகளை வாழ வைக்க, ஏழைகளை செழிப்பாக்க, ஏழைகளை முன்னேற்ற செய்ய, ஏழைகளை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் இறக்க வைக்கிறார். அவர்கள் மேல் அன்பு வைக்கிறார், ஏழைகளை நேசிக்கிறார், ஏழைகள் மேல் கரிசனை உள்ளவர். சுவிசேஷத்தை போய் தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு சொல்லுங்கள். ஏழைகள்னு யாரு? கடவுள் யாரு ஏழை பணக்காரன்னு படைக்கலை. இந்த ஏழைகளை ஆக்கினதே யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இந்த மனிதனை படைத்து முதல் மனிதனாகிய ஆதாமை இந்த பூமியிலே வைத்து அவனுக்கு இந்த பூமியின் மேலே முழு அதிகாரம் கொடுத்தான். இந்த படுபாய் மனுஷன் யாரு? நான் இல்லை பாஸ்டர், அந்த பக்கமே போகலன்றேன். யார் அது? ஆதாம் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் யார்கிட்ட கொடுத்துட்டான்? சாத்தான்கிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு இந்த பூமியின் மேலே அதிகாரம். அவன்கிட்ட போய் கேட்டான். அவன் ஏசப்பாட்டே சொல்கிறான், நான் எனக்கு இஷ்டமானவனை பணக்காரனாக்குகிறேன், எனக்கு இஷ்டம் இல்லாதவனை ஏழையா. லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. வானத்தில் பூமியில் எனக்கு சொல்கிறானா? மத்தேயிலையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. எனக்கு இஷ்டமாட்டவனை நான் என்ன செய்கிறேன்? பணக்காரன். அப்போ எவ்வளோ மோசமான பாவியாக இருந்திருக்கான் அவன், எவ்வளோ பொல்லாதவனாக இருக்கிறான். எல்லாவற்றின் மேலே எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. எனக்கு ஒப்பு கொடுக்கப்படு. 4:6 லூக்கா 4:6. இவை எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். எனக்கு ஒத்து போந்து என்னை கும்பிட்டான்னா, விக்கிரகத்தை கும்பிட வந்தா உனக்கு தருவேன். அதனால தான் திருப்பதியை கும்பிட்டா பணம் கிடைக்குது, ஐயப்பன் கோயிலுக்கு போனால் பணம் கிடைக்குது, திருச்செந்தூருக்கு போனால் நடந்துக்கிட்டே போனால் பணம் கிடைக்குது, ஓடுறாங்க. ஏன்? கொடுப்பான். பிசாசு அவன் தனக்கு இஷ்டமானவனுக்கு என்ன கொடுக்குறான்? பணம் கொடுக்குறான். கொடுக்கத்தான் செய்வான். சிலரை கொடுக்க மாட்டான். அப்போ யாருக்கு கொடுக்கலையோ அவன்லாம் யாரையெல்லாம் ஏழையாக்கி வச்சுருக்கானோ அவன்லாம் பிசாசுக்கு இஷ்டம் இல்லாத. அப்போ பிசாசு வெறுக்கிற ஒரு நபரை என் இயேசு நேசிக்கிறார். ஆமேன். அதனால தான் இந்த ஏழைகளை நான் ஐஸ்வர்யவனாக்குவேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம்.
நல்லா விளங்கி கொள்ளுங்க. நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்குது. என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நல்லா விளங்கி கொள்ளுங்க, இயேசு அவனுடைய பிடியிலிருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. அப்போது இந்த ஆதாம் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் பிசாசுக்கு கொடுத்துட்டான், சாத்தான்கிட்ட கொடுத்துட்டான். சாத்தான் அதிகாரத்தை வச்சு தனக்கு இஷ்டமானவனை பணக்காரனாக்குறான், தனக்கு இஷ்டமானவனை ஏழையாக்குறான், தனக்கு இஷ்டமானவனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்குறான், தனக்கு இஷ்டம் இல்லாதவனை ஆக்சிடெண்ட் ஆகி சாக வைக்கிறான், தற்கொலை பண்ண வைக்கிறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என் இயேசு வந்து சிலுவையில் மரித்து மனிதர்கள் மேல் அவனுக்கு இருந்த அதிகாரத்தை எல்லாம் உரிந்து கொண்டார். இயேசு சாத்தான்கிட்ட இருந்த அதிகாரத்தை எல்லாம் சிலுவையிலே பறித்து கொண்டார். இப்போ இயேசு அந்த அதிகாரத்தோடு இருக்கார். இப்போ ஏசப்பாவுக்கு முழு மனுக்குலத்து மேலே என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆனாலும் அவர் முழு மனுக்குலத்திட்டையும் அவர் பயன்படுத்துறது இல்லை. தன்னுக்கிட்ட வர்றவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறார், தன்னிட்ட வர்றவனை மட்டும் பாதுகாக்கிறார், தன்னிட்ட வர்றவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறார், தன்னுடைய வர்றவனை மட்டும் உயர்த்துகிறார், தன்னிட்ட வர்றவனை மட்டும் பரலோகம் கொடுக்கிறார். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வேலை தப்பிச்சு அவன்கிட்ட இருந்து வந்து சேர்ந்தோம். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. திரும்ப அவன்கிட்ட போக போறீங்களா? அண்டால பாவி, அவன் கையிலேருந்து நம்ம இப்போ அவன் நெருங்கக்கூட முடியாது, நம்முடைய முடியை கூட தொட முடியாது. அவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட நமக்கு விட முடியாது, நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அதனால தான் நம்மை அவர் உள்ளங்கையிலே வச்சிருக்கிறார். நம்மளை யாரும் தொட, நம்மளாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் இல்லையா சொல்லுங்க. நம்மள யார் கண்ட்ரோலில் இருக்கோம்? பரலோக கண்ட்ரோலில் இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இப்போதைக்கு அவன் தற்காலிகம். இவர் நினச்சா அவனையும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அப்படி செய்ய மாட்டார் நம்ம ஆண்டவர். என்னத்தையோ கழுதை கும்பிட்டுட்டு போங்க, வெடியை போட்டுக்கோங்க, கொட்டை அடிச்சுக்கோங்க, பூக்கள் இறங்கிக்கோங்க, என்ன பண்ணிட்டு கிடங்க சனி. என்னை நம்பி வந்தால் உனக்கு பாதுகாப்பு தரேன், ஆசீர்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துறேன், உன்னை பரலோகம் தருவேன், நிம்மதி தருவேன், ஆசீர்வாதம். ஈஸ்ட் டைம்லையா கும்பிட்டுக்கிட்டு கிடப்போ அப்படின்னு கண்டுக்கிறாமல் இருக்கார். நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைச்சா போகும். நமக்கு ஒரு வழியாக பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், ஒரு வழியாக ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்குள்ளேயும் ஏழையாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லையா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் வந்தவர்களுக்கும் ஏழைகள் இல்லாதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்துகிறார், ஒவ்வொரு குடும்பத்துக்கு நன்மை செய்கிறார். அன்னைக்கு இதே ஜனங்களுக்கு ஒரு சிஸ்டம் போட்டு கொடுத்தா, 6 வருஷம் உன் தோட்டத்தில் வேலை செய்ய, 7வது வருஷம் அந்த வயல் பக்கமே போகாது. அந்த வருஷம் யாருடைய வயலாக மாறட்டும்? ஏழைகளுடைய வயலாக மாறட்டும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சதா? ஏழையின் வயல்னா என்னென்னு புரிஞ்சுதா? மறுபடி வாங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வாங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வாங்க. ஏழையின் வயல், சொல்லுங்க, ஏழையின் வயல் இந்த மாதத்தில் அல்லது இந்த நாளிலே உன் வயலில் என்ன செய்ய போகிறா? மிகுதியான ஆகாரத்தை விளைய செய்ய போகிறா. அப்புறம் வரேன், மிகுதியான ஆகாரம்னு என்னென்னு பார்க்க வரேன். மிகுதியான ஆகாரத்தை விளைய செய்வான். இந்த வேலையில் இதுலேயும் நியாயம் கிடைக்காம, மிகுதியான மகசூல் கிடைக்காம, சொல்லுங்க கடைசி வரி, மிகுதியான விளைச்சல் கிடைக்காம, நியாயம் கிடைக்காம, மிகுதியான விளைச்சல் கிடைக்காம கெட்டு போகிறவர்கள், கர்த்தர்ட்ட வந்து ஆசீர்வாதம் இல்லாமல் கெட்டு போகிறவர்கள் உண்டு. சர்ச்சுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கெட்டு போகிறவர்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கெட்டு போகிறவர்கள் உண்டு. அவங்களுக்கு ஏன் நியாயம் கிடைக்கல? அவங்களுக்கு ஏன் மகசூல் கிடைக்கல? அவங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? அவங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் அவங்களே தான். சரி, அந்த நியாயம் கிடைக்காம, ஆசீர்வாதம் கிடைக்காம கெட்டு போனவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறவங்கள மாறும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போது இன்றைக்கி புரிஞ்சுக்கங்க, கர்த்தர்ட்ட வந்தும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள் தனக்குத்தானே கெட்டு போகிறவர்கள். நம்ம எதில் சரியில்லை, எதில் சரியில்லைன்னு நம்மளை திருத்தி கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றே ஆகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், மிகுதியான ஆகாரத்தை கொடுக்க போகிறேன். வயல்னா ஆகாரம், தொழில்னா லாபம், ஆசீர்வாதம். ஸோ மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். யாருக்கு? ஏழைகளுக்கு. யாருக்கு? ஏழைகளுக்கு.
இந்த ஏழைன்னு சொன்னால் 2 வகை ஏழை இருக்காங்க. ஒன்று சரீரத்தில் பொருளாதார பிரகாரமாக ஏழை, எக்கனாமிக்கலாக நல்ல வீடு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல உடம்புல ஆரோக்கியம் கிடையாது. ஸோ இது பொருளாதார எக்கனாமிக்கலி பூவர்ஸ் பொருளாதாரத்தில். அனதர் இன்னொரு வகையான ஏழைகள் இருக்காங்க. தே ஆர் பூவர் இன் ஸ்பிரிட், ஆவியிலே ஏழையாக இருக்கிறார்கள், மனசிலே ஏழ்மையாக இருக்காங்க. அதாவது மனசம்பந்தப்பட்டதிலே அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள், ஆவியிலே ஏழ்மையாக இருக்கிறார்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விதத்திலும் ஏழையாக இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் இன்றைக்கி பாருங்கள், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல கொழுன்னு சாப்பிட விட்டாச்சுன்னா ஆட்டே அப்பா 5 நிமிஷத்தில் உருட்டி முழுங்கிடுவாங்க. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. கிருபை பெற்றவங்க, அவங்களுக்காக தோத்துறோம். நம்ம பொறாமப்பட்டு தான் ஆகும். நமக்கு இனிப்பும் சாப்பிட முடியலை, கொஞ்சம் கறி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்ன்றான், இனிப்பாக சாப்பிட்டா சுகர் வந்துடுறான். எதைத்தான் விட்டுட்டு எப்படித்தான் சாப்பிட சொல்றியா நீ டாக்டர்கிட்ட கேட்டு? இது 2ம் பாருங்கள் ரொம்ப டேஞ்சரான வியாதி. எல்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் இனிப்பு இருக்குது. எது தான் இனிப்பு இல்லாது? சோறு நிறையா சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிட. என்னத்தைத்தான் சாப்பிட சொல்லிய? வெறும் கத்தரிக்கையாக திங்க முடியுமா? இனிப்பு சாப்பிட முடியல, கறி மீன் சாப்பிட முடியல, கறியும் சாப்பிட முடியல. அது கூட ஒரு 2 துண்டு கூட 2 துண்டு பயமாக இருக்குது. வேலை மாலை தான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ மட்டனை கொண்டு வந்து முன்னாடி வச்சாலே வேலை மாலை ஆஸ்பத்திரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, கை அளவாக போகுது. அப்போ எப்படி தான் சாப்பிட்றது, வாழ்கிறது? இதுதான் இன்றைக்கி நிலைமை, மனுஷனுடைய நிலைமை. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் அலங்கத்துக்குள்ளே 122:7 சங்கீதம் 122:7 வாசிங்க. உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சொல். அப்போ ஒரு மனுஷனுக்கு எது தேவை? இது 2ம் தான் தேவை. ஒன்று சமாதானம், சுகம். சரீரத்தில் சுகம், மனசில் நிம்மதி. சமாதானத்துக்கு இன்னொரு பேர் நிம்மதி. மனசில் நிம்மதி. எவ்வளவு பணம் இருந்து என்ன செய்ய, எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே வாங்கி கை காலை இரும்பு மாதிரி வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? மனசில் நிம்மதி இல்லைன்னா தற்கொலை தான் பண்ணுறான். நடிகைகள் அப்படியே போய் உடம்பை அப்படி பாலிஷ் பண்ணி வச்சுருக்கான். கேரளாவில் போய் வைத்தியர்களை பார்த்து அதுக்குரிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பலன்னு தேய்ச்சி அப்படியே வயசு முத்துனது வயசுலாம் தெரியாமல் என்னென்னமோ பண்ணி அப்படியே தோலை பலன்னு ஆக்கி வச்சுருக்கான். எத்தனை க்ரீம் அதுக்கு, எத்தனை க்ரீமு! நம்ம விசுவாசி வீட்டில் எம்புட்டு க்ரீமு? இந்த தோலை என்ன வேணாலும் தோலை தேய்ச்சி என்ன செய்யுங்க, பாலிஷ் ஆக்குங்க. ஆனால் என்ன இருக்கணும்? மனசில் நிம்மதி இல்லைன்னா இந்த தோலை எப்படி வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சதையை எவ்வளோ மசில் உண்டாக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? சிலர் சரீரத்தில் ஒரே நோய், பலவீனம், ஒரே தோல் வியாதி, எலும்பு வியாதிக்கு அந்த வியாதி, நரம்பு வியாதி. நான் ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூராலஜியை பார்க்க போகிறேன், அவரை பார்க்க இவரை பார்க்குறேன், காற்று கழுத, எத்தனை வியாதி. அப்போது சரீரத்தில் சுகமும் மனசில் சமாதானமும் ஒரு மனுஷனுக்கு தேவை. அதுதான் சரியான ஆசீர்வாதம். அதை என் கர்த்தர் மிகுதியாய் விளைய செய்ய போகிறார். இப்போ புரிஞ்சதா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மிகுதியான ஒரு ஆசீர்வாதம். உன் சரீரத்தில் என்ன நோய் இருந்தாலும் என் இயேசு இந்த மாதம் குணமாக்க போகிறான். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான். இந்த நோய்க்கு மருந்தே இல்லையே, எப்படி குணமாக? ஏங்க குஷ்டரோய்க்கு மருந்து இல்லைன்னு தெரியும், இயேசு குணமாக்கலையா? கேன்சரை குணமாக்க அவரால் முடியாதா? அழுகி போய் செத்து அழுகி கல்லறைக்கில் இருந்து 4 நாளாக கதவை திறந்த நாறுது. அந்த சரீரத்தையே உயிராக்கி நல்ல சரீரம் ஆக்கி கொடுத்தவர் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமிகளை அழிச்சு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வைரஸ் அழிச்சு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற கேன்சர் கிருமிகளை அழிச்சு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆஸ்மா கிருமிகளை அழிச்சு இந்த உடம்பை நல்லாக்க அவரால் முடியாதான்னு கேட்குறேன். அப்போ நம்மக்கிட்ட தான் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நமக்கு தான் விசுவாசம் இல்லை. நம்மகிட்ட விசுவாசம் இருந்தால் எந்த நோயும் போகும்.
முடியும். எனக்கு தெரியும் ஒரு அம்மா 29 வருஷமாக கேன்சரோடு வாழ்ந்தாங்க. கர்ப்பப்பையில் ஆரம்பித்த கேன்சரு அப்படியே பரவி 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 உடம்பெல்லாம் பரவி மார்பு, நெஞ்சு, கழுத்து, உடம்பு பூரா பரவி முதுகில் பரவி அப்படியே கழுத்து வர வந்து வாய்க்கிட்ட வந்துருச்சு. அப்பப்போ வாய் கோணிக்கிறோம். நான் ஜெபம் பண்ணி விட்டேன்னா நின்றுடும், வாய் நல்லா. அதனால் வாய் கோணுதுன்னா யாரை கூப்பிட்ருவாங்க? உங்களுக்கு வாய் கோணிச்சுனாலும் கூப்பிடுங்க. குறை சொல்கிற வாய். அந்த அம்மா 29 வருஷம் வாழ்ந்தாங்க. யாரோட? கேன்சர். ஏன் ஆண்டவர் க்யூரை 100% க்யூர் ஆக்கலைன்னா நம்ம நல்லா ஜபிக்கிறதுக்காக அதையும் வச்சுருப்பார் கூட. நம்ம நல்லா உருவாகலைங்க. ஆனால் கேன்சர் ஒரு பெரிய வியாதியே கிடையாது. எந்த வியாதியும் நம்ம மேற்கொள்ள நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். தைரியமாக இருங்க. ஒன்றும் நம்மளை பார்த்து அவர் பார்த்து எடுக்கன்னு நினச்சா தான் எடுக்க முடியுமே ஒழிய நம்மளை எந்த நோயும் நம்மளை கொல்ல முடியாது. எந்த நோயிலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை எடுக்கன்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன மருந்து எடுத்தாலும் காப்பாற்றவே முடியாது. எத்தனை கோடி செலவழித்து மருந்து செலவழித்தாலும் ஒரு மருந்து உள்ள ஒர்க் அவுட் ஆகாது. நம்முடைய ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. சரி, மறுபடி வரும். ஏழையின் வயல் மிகுதியான ஆகாரத்தை. அப்போ வயலில் என்ன விளையும்? தானியம் அல்லது ஆகாரம். சரி, இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வயலில் அல்லது உங்கள் ஃபேக்ட்ரியில், உங்கள் கடையில், உங்கள் தொழிலில் கர்த்தர் மிகுதியான ஒரு மகசூலை, லாபத்தை விளைய வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, என்ன ஆகாரம் விளைய போகுது? 2 வகையான ஆகாரம் எடுங்க. 2 வகையான ஆகாரம். உங்கள் ஏழையின் வயலில். ஏழையின் வயலில் யார்? விசுவாசிகளுடைய விசுவாசிகள். சொல்லுங்க. 104 சங்கீதம் 14 வசனம் 14 சொல்லுங்க. பூமியில் இருந்து நல்லா வாசிங்க சத்தமா. ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருக ஜீவன்களுக்கு புல்லையும் மனுஷ மிருகங்களுக்கு, அல்லேலூயா, மனுஷர்களுக்கு சொல்லுங்க உபயோகமான பயிர் வகைகள். மிருகங்களுக்கு புல்லு, மனுஷர்களுக்கு பயிர் வகை. இதை கர்த்தர் ஆகாரமாக பூமியிலே முளைப்பிக்க பண்ணுகிறார், விளைய செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, ஆண்டவர் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை கவனிங்க. மனுஷனாக இருந்தாலும் ஒரு வகையில் அவன் யார் தான்? மிருகந்தான். தெரியாதா? சயின்ஸில் சொல்லிக் கொடுக்கலையா? மனுஷனு யார் தான்? ஏன்னா மிருகத்தை படைச்ச அன்னைக்கு தான் யாரையும் படைச்சார். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட் மிருகத்தினுடைய இருதயத்தை எடுத்து யாருக்கு பொறுத்துறாங்க? மனுஷனுக்கு பொருத்தி வாழ வைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மனுஷனு யார் மாதிரி தான்? புரியலையா? அவன் செய்கிற சேட்டையை பார்த்தா மிருகம் மாதிரி தெரியலையா? மிருகம் மாதிரி போட்டு பெத்த பிள்ளைய இந்த அடி அடிக்குதுங்க. நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சு அது ஐயோ அப்பா அப்பா ஐயோ ஐயோ விடுவானா நங்கு நங்கு. என்ன மிருகம் இது? இது 2 காலில் நடக்கிற மிருகம், அது 4 கால் மிருகம். இது இப்படி ஊறுற மிருகம், இது இப்படி அலைகிறோம். பொண்டாட்டியை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு, மிதிக்கிறார். அந்த அம்மா அதுக்கு மேலே மிதிக்குது அவரை. அந்த ஆள் குடிச்சிட்டு வந்துட்டார்னு வைங்க, குடிக்காத வரைக்கும் அவருக்கு இந்த அம்மா மிதிப்பார். குடிச்சிட்டார்னு வைங்க, இந்த அம்மா தான் மிதி. அடி செகுல பிச்சிருது. போகிறேன், காயம். யாருக்கு? அவருக்கு காயம். என்ன பிரதர் காயம்? எங்கே போய்? அவள் தான் அடிச்சிட்டா பாஸ்டர்.
நம்ம சர்ச்சு தான், வேறு எங்கே போய் சொல்ல, மைக்கில் வேறு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. மிருகம் போல் அடிக்கிறாங்க, மிருகம் போல, மிருகம். அதனால தான் பைபிளை சொல், மிருக குணம் உள்ளவன் அதை உணரான். தேவனுடைய சத்தியத்தை உணர மாட்டான். குணமே என்ன குணமாக இருக்குது பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு கொலை, ஒருத்தனை போட்டு 4-5 பேர் சேர்ந்து இதை வெட்டுற மாதிரி வெட்டுறான். என்ன குணம் சொல்லுங்க? மிருக குணம். மனுஷனாவா? நான் மனுஷனை என்ன ஒரு காசுக்கு தான் அவன் எதுக்கு வெட்டுறான்? காசுக்கு. இவனை வெட்டினா உனக்கு 10 லட்சம் தாரு, காசுக்கு, கூலிக்காக. ஒரு உயிர் துடிக்குது, துடிக்க துடிக்க வெட்டுறான். பச்சை பிள்ளைகளை வெட்டுறான் அந்த காற்றுக்காக. அந்த பிள்ளை வாயில் துணியை வச்சு ஸ்கூலுக்கு போன யூனிஃபார்மோடு கிடக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளையுடையதான இது தேவை, காற்று தேவை, கிட்னி தேவை. அதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போன பிள்ளை ஏமாற்றி கூட்டிகிட்டு கொண்டு வச்சு அப்படியே வயிற்றை கிழித்து அதான் எடுக்கிறாங்க. அப்படியே வாயில் துணியை வச்சு அழுக விடாமல் கத்தி கிடக்கு. அது கிடக்கு, யூனிஃபார்ம் புத்தகம்லாம் கிடக்கு. மிருக குணங்கள். இப்படித்தான் உலகம் இருக்கு, இப்படித்தான் பிசாசு செய்வான். இந்த மனுக்குலத்தை நாசம் பண்ணுவதே அவனுடைய வேலை. தப்புச்சோம் பாருங்க அவன் கையிலிருந்து. அல்லையா சொல்லுங்க. நம்மளை எவனும் தொடவே, உங்க பிள்ளைகளை யாரும் தொட முடியாது, ஒருத்தனும் கடத்த முடியாது, ஒருவனும் தூக்கிட்டு போக முடியாது. தைரியமாயிருங்க, உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உங்கள் பிள்ளைகளையும் யோபையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாக்கிறவன். ஆமேன். சரி, இந்த ஏழையின் வயலிலே மிகுதியான ஆகாரம் விளையும். என்ன ஆகாரம்? மிகுதியான. இந்த மிகுதியான ஆகாரம்ன்றது மிகுதியான ஆசீர்வாதம். என்ன ஆகாரம்? அங்கே மறுபடியும் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு மிருகத்துக்கு புல்லும் மனுஷனுக்கு பயிர் வகைகளையும் முளைக்க பண்ணுகிறார். சரிதானா? மனுஷனுக்கு மிருகத்துக்கு புல்லு, மனுஷனுக்கு பயிர். இந்த பயிரை எப்படி சொல்லுகிறார்? மனுஷருக்கு என்ன 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 பயிர்? உபயோகமான பயிர். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மனுஷனுக்கு தானியத்தை, பயிர் வகைகளை அவர் உபயோகம் உள்ளதாக பார்த்து கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்கள். இதெல்லாம் உபயோகம் இல்லாதது, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதுதான் உனக்கு உபயோகமானது. அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு உபயோகம், இந்த மாதத்தில், வருஷம்னே வருது, சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உபயோகமானதாக பார்த்து செய்ய போகிறார். உபயோகமானதை எப்படி தரப்போகிறார்? மிகுதியாக தரப்போகிறார். எப்படி சொல்லுங்கள்? உபயோகமானதை. இப்போ பாருங்கள், வண்டி நமக்கு என்னது? உபயோகமானது. ஆனால் ஹெலிகாப்டர் நமக்கு உபயோகமா? நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஹெலிகாப்டர் தரமாட்டார். ஏறு தருவார்? வண்டி தருவார். ஸோ ஆண்டவர் நமக்கு எது உபயோகமோ அதை தருவார். ஸோ நம்ம உபயோகமானதை பாருங்கள். இப்போ நம்ம மனுஷனை பாருங்கள், ரோட்டு மேலே சர்ச்சு வச்சா இதெல்லாம் அனுப்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்க வாட்டில் போகிறாங்க, பாவம். நமக்கு தான் என்னது? டிஸ்டர்பு. சரி, கொஞ்சம் சகிச்சுக்கிற வேண்டி தான். பார்ப்போம். இப்போ கவனிச்சுக்கோங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸை வேண்டாம் யாருக்காக கொடுத்துருவோன்னு வச்சு. இப்போ சேலை வச்சுருக்கீங்க, சேலையவே சொல்லாதீங்க, அங்கிட்டு பேண்ட் ஷர்ட்டையும் சொல்லுங்கள். பேண்ட் ஷர்ட்டையே வச்சுருக்கீங்க, யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ எடுத்து கொடுப்பீங்க? எப்போ இது உபயோகம் இல்லை, இது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, இது அவ்வளோதான், ரொம்ப ஒரு மாதிரி பழசாகி போச்சு, கொஞ்சம் கிளிய ஆரம்பிச்சிருச்சு, இது எடுத்துக்கு. அப்போது உபயோகம் இல்லாததை தான் எடுத்து இன்னொருத்தருக்கு என்ன செய்கிறோம்? ஆனால் இயேசு உபயோகமானதாக பார்த்து நமக்கு கொடுக்குறாரு. நம்ம கொடுத்தா உபயோகம் இல்லாததை எடுத்து கொடுக்கும். அவர் நமக்கு எதை கொடுக்க போகிறார்? உபயோகமானதாக பார்த்து. நம்ம ஜனங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப கிழிஞ்சதாக எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இனிமேல் அது ஒரு துவையலில் கிழிஞ்சு போகுதுன்னு தெரியும், அதை தூக்கி கொடுக்கறது. நல்லதாக கொடுக்கணும். ஏழைகளுக்கோ யாருக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கறத எது கொடுக்கணும்? நல்லதாக கொடுக்கணும். கிழிஞ்சிருச்சுன்னா அழுக்கு துணியில் சேருங்க.
நல்லதை கொடுக்கணும். ஒருபோது உபயோகமற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கவே கூடாது. நல்ல உபயோகமானதையே கொடுத்து பழகுங்க. இயேசு உங்களுக்கு உபயோகமானதையே தருவார், அதை மிகுதியாக தருவார். ஆமென். ஸோ ஆகாரத்தில் கூட உபயோகமான ஆகாரம் உங்களுக்கு புரியாது. என்ன மாதிரி ஆளுகளுக்கு சுகர் கேஸுக்கு தான் புரியும். நல்ல ஒரு குலாஸ் அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, பகல் கடையில் உள்ள அல்வாவே தின்ன முடியாது. வச்சுருக்காங்க வேறு பேர், என்ன கடை? இருட்டு கடையில். அது என்னென்னலாம் உள்ளே விழுந்துக்கிண்டு நீங்களோ தெரியாது. நான் பகலில் உள்ளதை கொடுங்கன்னு கேட்டேன். இருட்டு கடையே வேண்டாம், எனக்கு என்ன கடை வேணும்? பகல் கடையில் உள்ள அல்வா இருக்கான. சிரிக்கிறார் அவர். இருட்டு கடை அல்வா என்னை சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட முடியுமா? ஒருத்தர் விசுவாசி ஒரு 1/4 கிலோ அல்வா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பத்திரிக்கை வைக்க வரும்போது கொஞ்சம் கிஃப்ட் இதெல்லாம் கொண்டு வாங்கிட்டேன். ஒரு வாரம் 10 நாளாக கிடக்குது, திங்க ஆள் இல்லை. ஏன்? ஆசையாக இருக்குது, எடுப்போமான்னு போகுது. வேலைமால் ஞாபகம் வருது. சுகர் வேண்டாம். அப்போது எனக்கு இது உபயோகம் இல்லாத ஆகாரம் எது? ஸ்வீட்டு. இது அல்வா. குமரன் ஸ்வீட் பாஸ்டர் நல்லா இருக்கும் பாஸ்டர், எனக்கு நல்லா இருக்காது. இதுபோல் உங்களுக்கு சில உபயோகம் இல்லாதது இருக்கும், சிலர் உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு எது உபயோகமானதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கத்த தரப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இது இருந்தால் நல்லா உபயோகமாக இருக்கும். இந்த நேரம் எனக்கு ஒரு வண்டி இருந்தால் நான் அப்படியே ஓடி ஓடி வியாபாரம் பண்ண உதவியாக இருக்கும். எனக்கு ஒரு வண்டி இருந்தால் நான் இதுக்கு போகிறக்கு வேலைக்கு போக நல்லா இருக்கும். ஒரு வண்டி இருந்தால் காலேஜுக்கு போக நல்லா இருக்கும் என்று எதை எதிர்பார்க்கிறீர்களோ உங்களுக்கு இந்த மாதம் உபயோகமானதை என் கத்த தரப்போகிறார். என் ஆண்டவர் உபயோகமானதாய் செய்ய போகிறார். அதை முளைப்பிக்கிறார். எப்படி சொல்லியிருக்கு? பயிர் வகைகளை என்ன செய்கிறார்? அப்படின்னா நியூ, புதுசாக வரப்போகுது. என் கர்த்தர் உங்களுக்கு உபயோகமானதை புதுசாக தரப்போகிறார். இப்போ ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? மிகுதியாக தரப்போகிறார். ஆமென். உபயோகமான பயிர்களை மிகுதியாக வயல்களிலே மிகுதியானதை செய்ய போகிறார். எதிர்பாருங்க. நம்ம ஆண்டவர் தாராள மனசுள்ள இந்த பூமியவே படைத்தவன், இந்த பூமியவே பல பொருட்களால் படைத்து அலங்கரித்து வச்சுருக்கேன். பறவைகள்னால் எத்தனை விதமான பறவை, மரங்கள்னால் எத்தனை வகையான மரங்கள், என்னென்ன மிருகம்னா எத்தனை வகையான மிருகங்கள், மாடுனா எத்தனை மாடு, எருமை மாடு, அந்த மாடு, இந்த வீட்டில் ஒரு மாடு, காட்டில் ஒரு மாடு, அப்படி தானே? எவ்வளோ வெரைட்டிஸை படைச்சி இந்த உலகத்தில் வச்சுருக்கார். நம்மளுக்கு ஒரு வசதி தரமாட்டாரா? நமக்கு நம்ம வாழ்கிறதுக்கு 4 பேர் மதிக்கத்தக்க நமக்கு ஒரு வசதி உண்டாக்கி தரமாட்டாரா? ஏன் நீங்கள் அப்படி அவரை மட்டமாக நினைக்கிறீங்க? அவருடைய கை குறுகி போனதல்ல, அவர் மனசு குறுகினவர் அல்ல. அவர் தாராளமாக, வானமும் பூமி என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, அள்ளி தருகிறதே. ஆனால் அம்புட்டு நமக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கு. அப்படி தானே? சாலமோன் அப்படி தான் அள்ளி கொடுத்தார் அவனுக்கு. அவர் வேண்டான்ட்டார். என்னை ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், வாழ தேவையான வசதி மட்டும் எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4 பேர் மதிக்கத்தக்க ட்ரெஸ்ஸு, 4 பேர் போகத்தக்க அங்கங்கே போக ஒரு வண்டி, எனக்கு இருக்க ஒரு வீடு போதும். அதையெல்லாம் மெயின்டைன் பண்ண ஒரு வருமானம். எத்தனை பேர் அப்படி போதுன்றீங்க? இல்லை, 4 வீடு கட்டி வாடகைக்கு விடணும், பின்னாடி உதவும் இல்லை, பிள்ளைக்கு சம்பாதிக்கணும், பேர பிள்ளைக்கு உங்களையெல்லாம் இந்த டியூட்டி யார் பார்க்க சொன்னா? பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சம்பாதிக்கிற டியூட்டி உங்களை யார் பார்க்க சொன்னால்? அதெல்லாம் அவங்க சம்பாதிப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற கிருபை, அவங்க ஒழுங்காக கத்தரை பிடிச்சாங்கன்னா கத்தர் அவங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பாரு. ஆமென். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வளங்க, மீன் பிடிக்க பழக்கி கொடுங்க, அவங்க மீன் பிடிச்சிக்கிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்களை செபிக்க பழகுங்க, அவங்க செபிச்சே பெற்றுக்கொள்ளுவாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குறதா உங்கள் வேலை. கத்தருக்கிட்டையும் உங்கள் பிள்ளைகளும் கத்தரும் இணைஞ்சு வாழ பழகட்டும். கத்தர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு இன்னும் ஜெபம் பண்ண பழகலை, எரு மாடாட்டமாக வளர்ந்து பொதுன்னு பிராய்லர் கோழியாக தின்னு பிராய்லர் கோழி மாதிரி கிடக்க அம்பட்டும்.
செபிக்க எந்திரிக்க சொன்னால் இந்த வாரேன்னு கையை ஊண்டி 4 கால் மிருகமாக மாறி அப்புறம் தான் முழங்கால் போடுறது. என்ன வாலிபம், 16 வயசு 18 வயசு, இந்த வயசில் இப்படியா முழங்கால் போடுறது? 2 கையும் ஊண்டிக்கிட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு அம்பட்டும் பிராய்லர் கோழியாக தின்னுட்டு 65 அல்ல இல்லையா சொல்லுங்க, அம்புட்டு என்னது 65 அலையுது. நம்ம பிள்ளைகளுக்கு அளவாக சாப்பிட்டு கரெக்டாக எந்திரிக்க வைங்க. அல்ல இல்லையா, காலையில் எழுந்து ஜெபிக்க வைங்க, காலையில் எந்திரிச்சு பைபிளை கையில் எடுக்க வைங்க. ஹோம்ஒர்க் கிடக்கிற மேக்ஸை பூரா எழுதி முடிடா, அது அப்புறம் முடிப்போம், ஜெபத்தை முடி. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹோம்ஒர்க் எப்பவும் எழுதலாம். மேக்ஸ் மார்க் எடுத்து என்ன செய்ய, ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி என்ன செய்ய, அந்த சம்பளத்தை அனுபவிக்கிறதுக்கு திராணி வேண்டாமா? வேலைக்கு போக பலன் வேண்டாமா? ஆண்டவருக்கு சுகம் வேண்டாமா? அப்போது வருமானம் தேவை, வேலை தேவை. அதை விட எது முக்கியம்? வாழ தேவையான கிருபை முக்கியம். வாழ தேவையான பதவி, வேலை, உத்தியோக, வருமானம் தேவை. ஆனால் அதை அனுபவிக்க சுகம் வேணும், அதை அனுபவிக்க கிருபை வாழ்க்கை வேணும். சம்பளத்துக்கு மிஞ்சின வியாதிக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வேலை கிடைச்சி அந்த வேலையை பார்க்க முடியாமல், வேலை கிடைச்ச 2 வருஷத்தில் ஆக்சிடென்ட். அப்போது இந்த உலகத்தில் கர்த்தரோடு வாழ பிள்ளைகளை பழக்கணும். அப்படி உபயோகமானதையாக கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். உபயோகமான பயிர் வகைகள், உபயோகமான ஆசீர்வாதங்கள், உபயோகமான நன்மைகளை இந்த வருஷம் எதிர்பார்க்க இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். அதனால தான் 1ஆம் தேதியவே நமக்கு ஜெப நாளாக தந்திருக்கிறாரு. இந்த 2ஆம் தேதியை ஆண்டவர் நமக்கு ஆராதனை நாளாக தந்திருக்கிறார். இந்த மாத துவக்கத்திலே சொல்லிட்டார், உனக்கு உபயோகமானதையே தரப்போகிறேன். அதை எப்படி தருவேன்? மிகுதியாய் தருவேன். உபயோகமானது, இதை ஏழைகளுக்கு நான் செய்வேன். 2வது 15 வசனத்துக்கு வாங்க. 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும், இருதயத்தை ஆதரிக்கும் சொல்லுங்கள், இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை மிகுதியாக சொல்லுங்கள். கடைசி வரி அப்படியே வாக்குத்தத்தத்தோடு சொல்லுங்கள். இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை ஏழைகளின் வயலிலே மிகுதியாக தரப்போகிறார். எதை ஆதரிக்கிற சொல்லுங்கள்? இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரம். அது என்ன இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரம்? மறுபடியும் மேலே இருந்து வாசிங்க. இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது தான் இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இருதயத்தை மகிழ்ச்சியாக்குறது எது? வாசிங்க. திராட்சரசம். திராட்சரசம் குடித்தா மனசுக்கு எப்படி இருக்கு? அப்படி ஒன்றும் தெரியலையே பாஸ்டர், நானும் குடிச்சு பார்த்தேன் பாஸ்டர். அளவாக குடித்தா விவரம் தெரியாது, அதிகமாக குடிச்சு பாருங்கள் தெரியும். இந்த ஒயினுக்கும் ரசத்துக்கும் சாராயத்துக்கும் ஒரே பேர் தான் இங்கிலீஷில். என்னது? ஒயின். ஒயின் ஷாப். சாராய கடைக்கு பேர் என்ன? ஒயின். திராட்சை ரசத்துக்கு பேர் ஒயின். ஒரு கிரேப் ஜூஸ் கொடுங்க, நம்ம இங்கிலீஷில் ஜூஸ்ன்னு சொல்லிட்டோம். அது எங்கே பாருங்கள், திராட்சை ரசம் ஒயின். அதுக்கு பேரும் ஒயின் தான். ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு குடித்தாலும் ஒயின் தான், 2 நாள் கழித்து குடித்தாலும். ஏன்னா 2 நாள் கழித்து அது சாராயமாக மாறிடும். இப்போ கம்யூனியன் இருக்குது பற்றியெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் மிஞ்சி போச்சு, குடிக்க மறந்து வச்சு. சுகரா இனிப்பி போட்டிருக்கா, அப்போது ஐயோ திருவிருந்தாச்சே, நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்ற முடியாதேன்னு எடுத்து குடித்தா ஒரு மாதிரி புளிக்குது. 3 நாள் ஆச்சு, ஒரு மாதிரி புளிக்குது, ஒரு மாதிரி சொருகுது. ஐயோ குடிச்சு விட்டேன். என்ன ஆகுது? அது ஒயினா மாறிடுது. ஃப்ரெஷ்ஷாக குடித்தா தான் தப்பிச்சோம். 4 நாள் கழித்து குடித்தா எதாக மாறிடும்? சாராயமாக மாறிடும். சாராயம் காய்ச்சி பழகுனவங்களுக்கு தெரியும்.
டேஸ்ட்டுக்காக நிறைய உள்ள சேர்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே எதுதான் மெயின்? திராட்சை தான். சாராயம் காய்ச்சி குடிச்சு பார்ப்போமா? பரலோகம் போனது மாதிரி தான். அல்லேலூயா. அப்படி என்றால் இது இருதயத்தை என்ன செய்யும்? அப்போ இருதயத்தை மகிழ்ச்சியாக்குறதுன்னு ஒரு உணவு இருக்கிறது போல, இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற சில காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஆமென். இந்த வருஷம் மனசே சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். ரொம்ப நாளாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கர்த்தர் தந்துட்டாரு. அப்படி என்றால் உங்கள் இருதயத்தை என்ன செய்ய போகிறாரு? சொல்லுங்கள். இப்போ இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற காரியத்தை உங்கள் வீடாகிய வயலிலே, மனசாகிய வயலிலே என் கர்த்தர் மிகுதியாக செய்ய போகிறார். எதை மகிழ்ச்சியாக்குற? மனசை மகிழ்ச்சியாக்குற, இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற காரியம் நடக்கும். இந்த மனசே சந்தோஷம், மனசே என்ன தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும்? எனக்கு எப்படி நடக்கும்? நானே அழகு இல்லாமல் இருக்கேன், நானே நல்லா படிக்காமல் இருக்கேன், எனக்கு நகை போடவும் வசதி இல்லை, எனக்கெல்லாம் எங்கே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்? ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிற. கர்த்தர் உன் மனசை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். நல்ல மனசை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல காரியத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த மாதம் நடக்கும். ஆமென். அப்போ ஏழைகள் வயலாகிய வாழ்க்கையில் உபயோகமான ஆகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும், மனசை மகிழ்ச்சியாக்குற ஆசீர்வாதத்தையும் இந்த மாதம் மிகுதியாக தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு நடக்க போகிறது. மிகுதியானதை தரப்போகிறார். ஒன்று மனசை சந்தோஷப்படுத்துகிற காரியம், இன்னொன்று உபயோகமான காரியம். உபயோகமான இதெல்லாம் எதுக்குன்னு சொல்ல, ஐயோ எவ்வளோ நாளை எதிர்பார்த்தேன், இதைத்தான் எனக்கு கர்த்தர் தந்துரு, இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சந்தோஷப்படும்படியான உபயோகமான காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்கள், இந்த மாதம் நன்மையானதை தருவாராக. எல்லோரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம்.